வஸ்திரமாக சாத்துவா. துளசி செடியில் 3 விஷயம் இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, சிவன். அதே மாதிரி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 தேவியும் இருக்குது. எப்படி? அதனுடைய வேர் பகுதி தான் பிரம்மா. அடுத்தது அந்த மண்ணும் அந்த இதுவும் சேர்ற பகுதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது விஷ்ணு. மேலே இருக்கக்கூடிய இது சிவபெருமான். இப்படி இந்த 3 ரூபங்களாக இருக்கும்போது நமக்கு அந்த விஷ்ணு பகுதி ஸ்திதி காரகர்னு சொல்கிற இடத்துல அந்த மண்ணும் இதுவும் சேர்றது பார்த்தல அந்த இடத்துலேருந்து எடுத்து நெற்றியில் வச்சுக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அது விபூதிக்கு இணையான பிரசாதம்னே சொல்லுவாள். துளசிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. மகாவிஷ்ணுடைய பூஜையில் துளசி வழிபாடு செய்யாத எந்த வழிபாட்டுக்கும் அவ்வளோ விசேஷம் கிடையாது. துளசி வழிபாடு பண்ணால் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுமா. அதனால தான் ஏகாதசி அன்னைக்கு துளசி. அதே மாதிரி நைவேத்தியம், ஒரு நைவேத்தியம் இருந்தால் 2 துளசியை போட்டால் போதும், அந்த நைவேத்தியம் சுத்தியாகிடும். துளசியை போட்டு வச்சா போதும், அந்த பூஜையை ஒரு பவித்திரமாயிடும்.